குட்டீஸ் உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷிங் காம்போ எடுத்துட்டு வந்திருக்கோம். குட்டீஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்காக பாத்தீங்கன்னா லோ பிரைஸ்ல ஒரு ஃபிஷிங் காம்போ கொண்டு வாங்க எங்களுக்கு வாங்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம அறிவிக்கிற ஃபிஷிங் காம்போஸ் எல்லாம் ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஃபிஷிங் காம்போ கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபிஷிங் காம்போல உங்களுக்கு என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு டெலஸ்கோபிக் ராடு, அடுத்தது ஒரு ஃபிஷிங் ரீல், அதுக்கு மோனோஃபிலமெண்ட் லைனு, பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30 ஊக்கு பக்கம், அடுத்தது ஒரு ஃப்ளோட்டு, அதெல்லாம் சூப்பரா போட்டு யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக். இந்த மொத்தமும் பாத்தீங்கன்னா இதில் வந்துடும். வாங்க ஓனா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிப் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாத்தீங்கன்னா ஒரு ராடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி பவுச் இருக்கும். இதை கழட்டிடுங்க. ஆறு அடி இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோபிக் ராடு பாத்தீங்கன்னா தெரியும். 6 அடி இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோபிக் ராடு. இது பாத்தீங்கன்னா ஒரு 200 சீரியஸ் பிளாஸ்டிக் ரீல் தான். ஆனா இது யூஸ் பண்ணி நீங்க ஒரு 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே பிடிக்கலாம். அதாவது மேக்சிமம் இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்காக நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது அல்ட்ராலைட்டு கூட தாராளமா யூஸ் பண்ணலாம். அது விராலுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மீன் தாராளமா லேண்ட் பண்ணலாம். இது யூஸ் பண்ணி நான் நிறைய மீன்களை 1 கிலோ சைஸ் வரைக்குமே லேண்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வேணா நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தென் இதோட நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க ஜிலேபி பிடிக்கிறதுக்கு தேவையான ஊக்குங்க, எல்லா மாடல் ஊக்கும் வந்துடும். ஒரு 20 ஊக்கு பார்த்தீங்கன்னா ஜிலேபி பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஊக்குமே வந்துடும். இந்த ஃபிஷிங் காம்போ யூஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்லாம் சூப்பராக தாராளமாக பிடிக்கலாம். குட்டீஸ், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கிற குட்டீஸ்க்கு ஒரு தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ராடு பார்த்தீங்கன்னா நல்லா வளைய ராடு தான், உடையாது உங்களுக்கு. இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங் பண்ண போகிறோம். அதாவது பஞ்சல கெண்டை, சாணி கெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனை பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி பிடிச்சி காட்ட போகிறேன். இது எந்த அளவுக்கு தாங்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூலில் உங்களுக்கு மோனோஃபிலமெண்ட் லைன் தான் வரும். நம்ம அல்ட்ரா லைட் ஃபிஷிங் பண்ணுறதுக்காகவே இதெல்லாம் பிரைட் லைன் ஸ்பூல் பண்ணியிருக்கும். அடுத்தது அல்ட்ரா லைட் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக சில்வர் லூர், இந்த சில்வர் லூர் கொண்டு வந்திருக்கோம். இந்த சில்வர் லூர் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு லைனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைடாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெயில் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொரு கைடா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் நம்ம செட்டப்பு ரெடி. ஒரு ஃபுல் செட்டப், அல்ட்ரா லைட் செட்டப் ரெடி. பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க இது யூஸ் பண்ணி ஃபிஷிங் பண்ணலாமா? அப்படி பாருங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு காசு பண்ணி பார்க்கலாம். நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு 40 அடி தூரம் போயிருக்கு. கஷ்டம் பண்ணுவோம். இந்த இடத்துல எந்த மீனும் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகல நண்பர்கள். அதனால வேற ஏதாவது ஸ்பாட்டை தேடி அங்கே ஏதாவது மீன் ஸ்ட்ரைக் ஆகுதான்னு தேடி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஆறு தான், அதனால வேற ஏதாவது ஸ்பாட்டை தேடி போகலாம். வாங்க ஸ்பாட்டை தேடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டீமை மீட் பண்ண நண்பர்களே. இவங்க தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஃப்ரெஷ் வாட்டர் கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ப்ரோஸ் விளாக் டீம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சுமன் ப்ரோ. அதோட சேர்த்து நம்ம குட்டீஸ் காம்போவில் ஃபிஷிங் பண்ணுற மாதிரி நிறைய குட்டீஸை மீட் பண்ணோம் நம்ம இந்த இடத்துல.
காய்ஸ் கொஞ்ச நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம விரால் பிடிச்சிட்டு அல்ட்ரா லைட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்துட்டார் இடையில ஆற்றுக்குள்ளே. நம்ம விஜயண்ணா பார்த்துருப்பீங்க, அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கு தரேன், போய் மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடியோஸ்லாம். அண்ணன் வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே குட்டி பசங்க நிறையா பேர் வந்துட்டாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ராட்ரியில் வந்து வீசி பார்க்க கேட்டாங்க. நம்ம இந்த ராடு பார்த்தீங்கன்னா பிக்னஸ் வீசி பார்க்க முடியாது, அதனால் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா பேபிஸ் காட்டி வச்சுருக்காரு. நம்ம குட்டீஸ்க்காகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த ராடை பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். காஸ்டிங் பண்ணுற தம்பி மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பெயில் இருக்குது பார்த்தியா, இதுதான் பெயில். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே அந்த பொம்மை இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு அடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே தொங்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு விரல் வை, இந்த மாதிரி வச்சு மேலே பின்னாடி நிற்காதீங்க, அப்படி விசிறும் போது இந்த விரல் எடுத்துக்கணும். ஓகேவா? காஸ்டிங் பின்னாடி நிற்காதீங்க. க்ளோஸ் பண்ண அவ்வளோதான்டா. இங்கிட்டு போயிடுங்க. அடிக்கல, நல்லா அடிச்சிருச்சு. தம்பி எப்படி இருக்கு அனுபவம்? நல்லா இருக்கு. அண்ணனோட சிஷ்யா நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா ராடு போகுது. யார் ராடு கொடுத்தா உனக்கு? தேங்க்ஸ் சொல்றேன் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். அவனுக்கு ஹாப்பியே இல்லை, நிஜமாலுமே எனக்கு தான் ஹாப்பியே. ஒரு மனுஷன் காலையிலேருந்து இதை பண்ணணும்னு நினைச்சா இங்க பாருங்க. கெண்டை புறா தம்பி அண்ணா பாரு, இந்த மீன் பிடிச்சிருக்கியா நீ? என் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா SV ஃபிஷிங் vlog. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய குட்டீஸ் காம்போவில் குட்டீஸை வச்சே மீன் பிடிச்சாச்சு. இதுதான் நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ. இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா கேட்ச் அண்ட் ரிலீஸுக்கு மீனை பிடிச்சவன்ட்டே கொடுத்துட்டாரு. நம்ம இன்னைக்கு பிளான் என்ன, எந்த மீனாக இருந்தாலும் கேட்ச் அண்ட் ரிலீஸ் மட்டும்தான். விடுங்க புறா தம்பி பொறுமையா. காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவுரி மீன் பிடிக்கலான்னு தான் வந்தோம். பிடிச்சி கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் தாடி வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டுக்கு மாறி அதுக்கப்புறம் விரால் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிடைச்சாங்க. நம்ம டீம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. தாடி எங்கே இருக்கா? இங்கே இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி நாங்களாம் சொல்லி பிடிச்சி வீடியோ எடுத்து வாயா வீசும்போது இந்த கையை காய்ஸ் அவ்வளோதான், இன்னைக்கு வரமாட்டானுங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் சந்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் வீடியோ தான், அப்படியே லைனாக வீடியோஸ் வரும். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காவேரி பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கோம். காவேரியின் குட்டி அரசர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SV ஃபிஷிங் vlog சூப்பராக இருக்கும். கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் கெண்டை மீன் பிடிக்க பால் செட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இவர் சொல்ல போனால் பால் செட்டில் மீன் பிடிக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். பால் செட்டில் மீன் பிடிச்சி நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு சூப்பரான தரமான வீடியோ பண்ணுறோம். அண்ணன் பால் செட்டில் இல்லை, வெட்டுமுள்ளு வெட்டுமுள்ளு காய்ஸ் நிறைய ஐட்டம் வச்சிருக்காரு. அவர் கூட சேர்ந்து வர ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் நம்ம சேனலே அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஜயனா உங்கள் சேனல் பேரை சொல்லணா? என் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா SV ஃபிஷிங் vlog. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, லைக் பண்ணுங்கடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை SV ஃபிஷிங் vlogs.